Hello everyone, welcome back to my channel, Chennai Mom in the UK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டர்டில் டோருக்கு கோச்ல போன பரிதாபங்களும் அங்க போய் என்ஜாய் பண்ண எக்ஸைட்டட் மூமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். இந்த டிராவல்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்ன்றதுனால ட்ரிப்கோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு வந்து சில ப்ராமிசஸ் பண்ணியிருந்தாங்க. கோச் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான 2+2 சீட்டை கொடுப்போன்ட்டும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சேஃபா போயிட்டு சீக்கிரம் ரீச் ஆயிட்டு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகுறதும் ப்ராமிஸ் பண்ணாங்க. பட் இது எதுவுமே நடக்கலங்க. ஏன்னா எங்களுக்கு 2+2க்கு பதிலாக 3+2 சீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பிளஸ் இதுல டாய்லெட்ஸ் அட்டாச்சா இல்லை. ஸோ எல்லா டைமுமே நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி சர்வீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ண வச்சோம். நம்ம டிராவல் டைமே ரொம்ப லாங்கா இருந்தது. என்னன்னா பர்மிங்ஹாம்ல இருந்து டர்டில் டோருக்கு வெறும் த்ரீ ஹவர்ஸ் 45 மினிட்ஸ்க்குள்ள ரீச் ஆகுற டைமிங் போயிட்டு நாங்க 5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதே தான் ஈவினிங்கும் நடந்துச்சு. நைட்டு நாங்க 7:30 கிளம்பினாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு 12:30 மேல ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்களுக்கு பார்க்கிங்கும் ப்ராப்ளமா இருந்தது. என்னன்னா நம்ம டர்டில் டோருக்கு மெயினான ஒரு பார்க்கிங் இருக்கு. அந்த பார்க்கிங்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணாவே டர்டில் டோர் பீச் ரீச் பண்ணிடலாம். ஆனா இவங்க மவுண்டனுக்கு கீழே நிறுத்திட்டு இங்க இருந்து டர்டில் டோர் பீச்சுக்கு நடக்க சொன்னாங்க. ஸோ நடந்ததுக்கு 1 hour 45 மினிட்ஸ்க்கு மேல ஆச்சுன்ட்டு சொன்னாங்க. அங்க போனவங்க என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்துல கிளைம் பண்ணி நடந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டான்ட்டு நாங்க அந்த டர்டில் டோர் பீச் கிட்டே போகல. ஆனா நாங்க அதனால ஒரு 2-3 விஷயம் மிஸ் பண்ணோங்க. அங்க வந்து டர்டில் பீச் கிட்ட மண் ஃபுல்லாவே மண் தர. தண்ணியில விளையாடலாம், மணல்ல விளையாடலாம்னு ரொம்ப ஆசையா வந்த பசங்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு. பெபிள் பீச்ல தண்ணி இருந்தது. ஆனா எங்களால அங்க நடக்கவே முடியல கூழாங்கற்கள்னால. தண்ணிக்குள்ளேயும் கூழாங்கற்கள் நிரம்பி இருந்ததுனால காலும் வைக்க முடியல. ரொம்ப சில்லுனாவும் இருந்தது, கால் வைக்கிறதுக்கு இன்கன்வீனியன்டாவும் இருந்தது. அதனால நம்ம எப்போ வெக்கேஷன் பிளான் பண்ணாலும் நல்ல டிராவல்ஸை புக் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டிராவலர்ஸ் கூட போறது தான் நல்லது. இந்த பரிதாபங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இதுல எக்ஸைட்டட் மூமெண்ட்ஸ் பத்திலாம் கொஞ்சம் பார்க்கலாமா? டர்டில் டோர், ஷிங்கிள் அண்ட் பெபிள் பீச் இந்த 3 இடத்துலயும் பெபிள் பீச்ல மட்டும் தான் போட் சர்வீஸ் இருந்தது. ஸோ நாங்க போட் எடுத்துட்டு எல்லா சைட் சீங் கவர் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் லெஃப்ட்ல பார்த்தோம்னா ஃபுல்லா தண்ணியாவும், ரைட்ல பார்த்தோம்னா மவுண்டனாவும் இருந்துச்சு. எங்களை சுத்தி ஒரே நேச்சரா இருந்ததுங்க. அடிச்ச காத்துல போட்ட மேக்கப்பும் வாரணத்தலையும் முழுசா கலைஞ்சிருச்சு. ஸோ இதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது நாங்க அங்க டர்டில் டோர் பீச்சை ரீச் ஆகணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டர்டில் டோரோட பேக் வியூ. ஸோ இந்த பாறை கிட்ட தான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேக்ல பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அனிமலோட ரிசம்பிளன்ஸ். ஸோ இதை பார்த்த உடனே யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்குன்னா இந்த வீடியோவை இங்க ஸ்டாப் பண்ணிட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இது என்ன அனிமல்ன்ட்டு. இது டிராகன்ட்டு யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா இல்ல நினைச்சிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நானும் இது டிராகன் தான் நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இது டிராகன் இல்லையாங்க. இது வாட்டர் ட்ரிங்கிங் டைனோசரா. ஸோ ஆக்சுவலா நம்ம இருக்கிறதே வந்து ஜுராசிக் கோஸ்ட் கிட்ட தான். அதனாலே வந்துட்டு இந்த மாதிரி பாறை இந்த ரிசம்பிளன்ஸ் வந்த உடனே அதுக்கு பேர் வந்து வாட்டர் ட்ரிங்கிங் டைனோசர்னு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கோஸ்டல் ஏரியாவோட பேர் தான் வந்து ஜுராசிக் கோஸ்ட். ஸோ அங்கேருந்து நம்ம நேராக பார்த்தா ஒரு க்ரூஸ் கூட அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாறையை இப்போ நீங்க உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ட்ரிங்கிங் டைனோசர் வந்து நல்லாவே தெரியும். பாறையோட ஃப்ரண்ட் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இது சரியா கேப்சர் ஆகுறதுனால நான் இமேஜ் போடுறேன். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 இங்கிலீஷ் மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் பாலிவுட் மூவி கூட இதுல ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுஸ்ஃபுல் 3 அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவில பியார் கி அப்படின்னு ஒரு சாங்ல இந்த டர்டில் டோரோட சீன்ஸ்லாம் நீங்க அதுல பார்க்கலாம்.
இந்த தண்ணிய நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதாவது பாறைங்க கிட்ட வந்து அக்வா கிரீன்ல இருக்கும். அதே நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கடல் ஃபுல்க்க வந்து அக்வா ப்ளூல இருக்கும். ஸோ 2 கலரும் மாறி மாறி ரொம்பவே கண்ணுக்கு விஷுவல் ட்ரீட்டா இருக்குங்க. அந்த பீச்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தா, இங்க வந்து ஒரு பாறை இருக்கு. இதோட பேரு வந்து ஸ்டேர் ஹவுஸ் சொல்றாங்க. அத நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, 2 கண் வச்சுட்டு நம்மள மொறச்சிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ ஸ்டேர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி எனக்கு சொன்னாங்க. எனக்கு ஃபீல் ஆகல. உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்ட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ போட் சர்வீஸ் இங்கே முடியுது. ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நாங்கள் ரீச் ஆக போகிறோம். இந்த இடத்துல போட்டை வந்து ஃபாஸ்ட் பண்ணி லெஃப்ட்ல ஒரு டர்ன் ரைட்ல ஒரு டர்ன்ட்டு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் இறங்கின உடனே எங்களுடைய இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு சின்ன வாக் பண்ணோம். அங்கேருந்து வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு நல்ல பிளேஸ் இருந்தது. ஸோ அங்கே வந்து நானும் என் குட்டியும் படுத்துக்கிட்டோம். மற்ற 2 பேரும் நல்லா என்வாயர்மெண்ட்டுக்கு நல்ல ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பீச்ல முக்கியமா ஹையர் பண்றதை விட்டுட்டு எல்லாரும் அவங்களோட ஓன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு வராங்க. ராஃப்டிங்க்கு போட் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு இந்த டியூப் போட்டு தண்ணியில மிதங்கறதுக்காக பசங்களுக்கு அது எல்லாமே வந்துட்டு ஹையர் பண்ணாம ஹையரிங்க்கும் இருக்கு. பட் அதெல்லாம் பண்ணாம அவங்களோட ஓன் திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்க வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது என்னென்ன தேவையோ அது எல்லாமே பக்காவா எடுத்துட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து மனுஷங்களோட சேர்ந்து அவங்களோட பெட்ஸும் வந்துட்டுதாங்க. ஸோ பெட்ஸ்னா டாக்ஸ் சொல்றேன் மெயினா. ஸோ டாக்ஸ் வந்துட்டு இந்த தண்ணியில அவங்களுக்கு கொஞ்சம் பயம் அப்படின்னு இருந்தாலும், அதையும் தாண்டி இந்த தண்ணியில போயிட்டு அப்படியே ஓடி போயிட்டு ஒரு சின்ன குளியல் போட்டு ஓடி வந்துடுறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க என்ன சேட்டை செய்யுமோ அந்த மாதிரி ஒரு சேட்டை செஞ்சுட்டு டாக்ஸ் கூட இந்த வெக்கேஷனை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து நல்லா காஞ்சு போன ஒரு செடியோ இலையோ மாரி பார்த்தேன். அது வந்து என்னோட பெரிய பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அக்கார்ன் அது ஸ்குரில் சாப்பிடுற அக்கார்ன் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அத பார்த்தோனே பைன் ட்ரீல தான் அது மேல இருக்கும்ல, அங்கருந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஆனா சுத்தி பார்த்தா அங்க பைன் ட்ரீலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படியே நாங்க அங்க கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணதுல 6:30 மேல ஆயிடுச்சு. ஸோ 7:30க்கு கோச் கிட்ட அசெம்பிள் ஆகணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து கோச் கிட்ட கொஞ்சம் தூரம் இருந்தது. ஸோ அதை வாக் பண்ணி போயிட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு நாங்க அப்படி கிளம்பிட்டோம். வர வழியில வந்துட்டு சின்ன சின்ன பூக்கள் இருந்தது. எல்லாமே வந்து வித்தியாசமா இருந்தது. நம்ம நார்மலா பார்க்குற பூ மாதிரியே கிடையாது. சீத்தாப்பழம் மாதிரி என்னவோ ஒரு பூ பூத்து இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதெல்லாம் உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்.
இந்த வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோச்ல நம்ம போறதுனால எல்லாரும் அசெம்பிள் ஆன பிறகு தான் வண்டி எடுத்தாங்க. நாங்க 7:30க்கு இடத்துக்கு வந்தாலும் 8:30க்கு தான் கிளம்புனாங்க. ஸோ 8:30 கிளம்பி நாங்க 12 o'clock மேல ஆயிடுச்சு நைட்டு போயிட்டு வந்து ரீச் ஆகுறதுக்கு. ஸோ நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதோ ட்ரிப்ஸ் வந்து பிளான் பண்றீங்கன்னா நல்ல ஒரு டிராவலரா புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்க ஓன் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.